ஏ எழுத்து கொண்டவங்களுக்கு அதிர்ஷ்ட வர்ணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பாகவே வந்து ஒரு போடும்போதே உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸ் தெரியும். ஒரு மனநிலை வந்து சாஃப்டாக இருக்கும், மனசு அமைதியாக இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு இயல்பாகவே வந்து அது ஒரு அதிர்ஷ்ட நிறமாக நம்ம சொல்கிறது மஞ்சள் நிறம். மஞ்சள்ங்கிறது லைட்டு எல்லோலேருந்து டார்க் எல்லோ வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஷர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சில சமயங்களில் யூனிஃபார்ம் வருது நமக்கு பண்ண முடியலனா கைக்குட்டையை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இது வந்து ஒரு மஞ்சள் நிறத்தை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வெளிர் நீலத்தை யூஸ் பண்ணலாம், வெளிர் சிகப்பு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 3 வர்ணங்களையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே டார்க் நீலம் உபயோகிக்க முடியாது, டார்க் ரெட்டும் ஒத்து வராது. ஆனால் மஞ்சள் நிறத்தில் லைட்லேருந்து டார்க் வரைக்கும் உண்டான மஞ்சள் நிறங்களை தாராளமாக யூஸ் பண்ண சந்தன கலர்னு சொல்லக்கூடிய கோல்டன் நிறங்கள் சொல்லக்கூடியது இவங்களுக்கு இயல்பாகவே சூரியன் என்ன நிறமாக இருக்காரோ அந்த நிறம் வந்து இவங்களுக்கு ஒத்து வரும். 2வது வந்து எது ஒத்து வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஆகவே ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, கருப்பு நிறம் ஆகவே ஆகாது. எந்த விதத்துலேயும் கருப்பு நிறமும் ப்ரௌன் நிறமும் ஆகாது, பாக்கு நிறம்னு சொல்லக்கூடியது. இந்த 2 இந்த நிறங்களை தவிர்த்து பாக்கி எல்லாமே வந்து நியூட்ரலாக வேலை செய்யும். மற்றபடி அதிர்ஷ்ட வர்ணங்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது வெளியில் கிளம்பும்போது, வீட்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. வெளியில் கிளம்பும்போது ஒரு போட்டித் தேர்வுக்கோ அல்லது ஒரு பிரத்தியாரை பார்க்கும்போதோ, ஒரு அரசு தொடர்பான விஷயங்களுக்கு போகும்போதோ, ஒரு பொதுவான இடங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ இந்த நிறங்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான ஒரு வைப்ரேஷன்ஸை ஏற்படுத்தும்.